மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் குஜராத்தின் பூஜ் விமானப்படை தளம் நோக்கி வந்த 3 ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களையும் பாரிகார்த்தி வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், தொடர்ந்து இந்த எல்லை மாநிலங்களை குறிவைத்தே அத்துமீறிய தாக்குதலை தான் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். இப்ப குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு என்ன மாதிரியான நிலவரம்? தொடர்ந்து ஜம்மு, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்ற நிலையில குஜராத்தின் நிலவரம் தற்போது என்ன? இது பற்றிய விவரம் என்ன? குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய அங்கு குறிப்பாக இந்த பூஜ் விமானப்படை தளத்தை தாக்குவதற்காக கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகிறது. அது மட்டுமல்ல, ஆதாம்பூர் விமானப்படை தளம், பாதான்கோட் விமானப்படை தளம், சிட்சா விமானப்படை தளம், பிரம்மோஸ் ஏவுகணை விமானப்படை தளம் என இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமாக இந்த 4 மாநிலங்களில் குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் என இந்த 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களை அழிப்பதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் எத்தகைய முயற்சிகள் எடுத்து வந்தாலும் அதை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்து நிறுத்தி அதை அழுத்து விடுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய பூஜ் விமானப்படை தளம் புகழ்பெற்ற விமானப்படை தளங்களாக ஒன்றாக இருக்கிறது. வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விமானப்படை தளமாகவும் அதிக கட்டமைப்பு மற்றும் வீரர்களை கொண்ட விமானப்படை தளமாக இருக்கக்கூடிய குஜராத்தின் பூஜ் விமானப்படை தளத்தை நோக்கி தற்போது ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் முயற்சித்த போது அதை வானிலே அடித்து நிறுத்தி இந்திய ராணுவம் தடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆதாம்பூரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளமும் பாதான்கோட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தையும் அவர்கள் நோக்கி நேற்று இரவு முதலே இத்தகைய தாக்குதலை ஈடுபட்டு வருகிறார்கள். சிட்சா விமானப்படம் தளம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதாக இந்திய விமானப்படை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிட்சா விமானப்படமும் அதே போல பூஜ் விமானப்படை தளமும் பிரம்மோஸ் ஏவுகணை விமானப்படை தளமும் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் ஒரு தவறான பிம்பத்தை மற்றும் பொய் பிரச்சாரத்தை கூறி வருகிறது. இதை கடுமையாக எதிர்க்கும் இந்திய ராணுவம் இந்த 3 விமானப்படை தளங்களுமே தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அதிகப்படியாக கண் வைத்திருப்பது இந்த பூஜ் விமானப்படை தளம் தான். அதிக கட்டமைப்பு மற்றும் வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய வட இந்தியாவில் அதிக வீரர்களையும் உள்கட்டமைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய அதிநவீன கருவிகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூஜ் விமானப்படை தளத்தை அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலில் முயற்சித்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற அனைத்து முயற்சிகளுமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தால். அவர் எடுக்கக்கூடிய அனைத்து விமானப்படை தாக்குதல் தொடர்பான அந்த அனைத்து முயற்சிகளுமே தற்போது இடைநிறுத்தி அதை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு சூழலில் நவீன உபகரணங்களை இந்திய ராணுவம் கொண்டிருப்பதன் காரணமாகவும் அதே போல இந்திய எல்லைகளில் குறிப்பாக இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்திய எல்லைகளில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கடுமையாக உயிரை பணை வைத்து பணியாற்றுவதன் காரணமாகவும் பாகிஸ்தான் இதுவரை கொடுத்த அந்த ட்ரோன் தாக்குதல்கள் அனைத்தையும் 99% தாக்குதலும் தற்போது இந்தியா நடுவானிலே இடைமறித்து அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பூஜ் விமானப்படை தள தாக்குதலையும் தற்போது இந்தியா கடுமையாக முறியடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் நேற்று முதலே ஆதாம்பூர் மற்றும் பாதான்கோட் என்ற 2 விமானப்படை தாக்குதல் மீதும் தாக்குதல் நடத்த துவங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிட்சா விமானப்படை தளமும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது.